வணக்கம், வெல்கம். பசியோடு இருக்கவங்களா ருசியாக சாப்பிட்லாம். லவ்லி ஃபேமிலிஸ் கிச்சனுக்கு வாங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி என்ன ரெசிபின்னா ரொம்ப ஸ்வீட்டு தான், ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்வீட்டு தான். அதிரசம், செட்டிநாட்டு அதிரசம் லைட் ப்ரௌன் சுகரில் பண்ண போகிறோம். வாங்க ட்ரை பண்ணுவோம். அதுக்காக இப்போ பாருங்கள், இந்த காப்படி உலக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உலக்கை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எதை எடுக்கிறீங்களோ ஒரு டம்ளர் கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஃபுல்லாக கோபுரமாக அரிசி எடுத்திருக்கேன். அதே போல் நீங்கள் எடுங்க, எதில் எடுக்கிறீங்களோ அதில் எடுத்து நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் இதை ஊற வச்சுட்டு வந்துடலாம். 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். எடுத்து தண்ணி பூரா ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக தண்ணி எல்லாம் ட்ரைன் பண்ணியாச்சு. இப்போது ஒரு வெள்ளை துணியில் விரித்து விட்றேன். ஊறின அரிசி ஊறினபடி இருக்கணும், ஆனால் கையில் நமக்கு பிடிக்கும்போது ஈரம் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஒரு 1/2 அன் ஹவர் இப்படி விட்டிங்கன்னா சரியாயிடும். வீட்டுக்குள்ளே விரித்து விடலாம், ஃபேன் கடியில் வளர்த்தலாம். பாருங்கள், இப்போது கையில் ஈரம் இல்லை, ஊறி இருக்குது. இப்போ இதை எடுத்து இது கூட துளியோண்டு சுக்கும் 4 ஏலக்காயும் வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. அரைச்சதை நல்லா சலிச்சிக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராகவும் இருக்கக்கூடாது, அட் த சேம் டைம் குருணையாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் அதிரசம் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதோட மாய்ஸ்டர் ஈரப்பதம் இருக்கணும். அப்போ தான் பாகு சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் அதிரசம். அப்படியே வச்சு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ப்ரௌன் சுகர், லைட் ப்ரௌன் சுகர். இந்த உலக்கில் ஃபுல்லாக அரிசி எடுத்தோம். இப்போ அரை இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக, அரை உலக்கம் கொஞ்சம் கூடுதலாக சுகரும், ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, அது கூட ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்து இப்போ பாகு ரெடி பண்ணுறதுக்காக வச்சாச்சு. நல்லா கலந்து விடுவோம். முதல்ல கரைஞ்சிடணும். சுகர் கம்ப்ளீட்டாக கரைஞ்ச பிறகு தான் அடுத்து நம்ம அது நல்லா பொங்க வர வரைக்கும் இது பண்ணணும். நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ பாருங்கள், பாகு நல்லா பொங்கி வருது. இப்போ நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த டிஷ்ஷில் தண்ணி வச்சு அதில் விட்டுருக்கேன். பாருங்கள், அதில் சேர்க்கவே முடியல பாருங்கள். ஸோ இன்னும் நமக்கு ரெடி ஆகலை பாகு. இன்னும் ஒரு 2 or 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி இந்த பக்குவம் பார்க்குறது. தண்ணிக்குள்ளே போட்டுட்டு இப்படி எடுத்தால் உருட்டில் வந்துடணும், அவ்வளோதான். பாருங்கள், கொஞ்சம் இதாக இருக்குது. நான் இப்போ எடுக்கிற நேரத்தில் அதில் அடுப்பில் இருக்குது இல்லையா, இது இனஃப். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவில் நம்ம எடுத்து வச்சோம்ல, மாவு அரைச்சி வச்ச மாவில் சேர்த்து கிளறிட வேண்டிதான். ஒன்றும் லம்ஸ் ஃபார்ம் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா அப்படி ரேண்டமாக கலந்து விட்டுறலாம். நான் எடுத்திருக்க அரிசி வந்து டம்ளரால் பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதுக்கு இவ்வளோ மாவு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணோம், அப்படியே நல்லா எடுத்து விட்டு வச்சு ஒரு துணி போட்டு, அப்போ தான் அதோட மாய்ஸ்டர் ஏதாவது வேர்வை ஏதாவது வெளியில் வரும் இல்லையாக்கா, துணி போட்டு இது பண்ணி தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு ஃபுல் டே இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடுக்கலாம். ஃபுல் டே ஆயாச்சு. ஒரு நாளுக்கு அப்புறம் எத்தனை நாள் கழிச்சு வேணாலும் நீங்கள் அதிரசம் தட்டலாம். ஆனால் ஒரு நாள் அது வந்து ஃபெர்மெண்ட் ஆகணும். பார்க்கலாம், பாருங்கள், நல்ல ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு. ஃபெர்மெண்ட் ஆகினா பொங்கி எலும்பி அப்படி கிடையாது, அது செட் ஆகிருக்கும். செட் ஆயாச்சு. இப்போ எல்லாத்தையும் மாவை சேர்த்து பிசைஞ்சு பாருங்கள். இப்போ இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதே வந்து சம்மராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இலக்கமாக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு அப்படி தெரியுது.
ஒரு இலையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதிரசத்தை தட்டி, அதிரசத்துக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் போட்டோன்னே எழும்பி வரும். அதிரசம் நல்லா கிறிஸ்பியாகவும் அட் த சேம் டைம் சாஃப்டாக ஆறின பிறகு சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா தட்டிட்டு ஹோல் போட இஷ்டம் இருந்தால் ஹோல் போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் ஹோல் போடாதீங்கம்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அது பிடிக்காது. நான் ஹோல் போட்டு தான் இப்போ போட்டிருக்கேன். நீ அடுத்து பாருங்கள், நான் ஹோல் போடாமல் அடுத்தடுத்தெல்லாம் போடுறேன். நல்ல எலும்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அதிரசம் மட்டும் நம்ம கண்டினியூவாக நிறைய பலகாரம் போடுற மாதிரி போடக்கூடாது, ஒன்று ஒன்றா தான் போட்டு எடுக்கணும். யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை சிங்கிளாக, இப்போ நான் சிங்கிளாக தான் போட்டுட்ருக்கேன். சிங்கிளாக போட்டிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஒன்றும் இல்லை, ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க லேட் ஆகும், அவ்வளோதான். நீங்கள் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா எப்பப்போ வேணுமோ அப்போ எடுத்து தட்டிக்கலாம். நிறைய மாவு அரைப்படி ஒரு படியெல்லாம் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். ஒரு 20 to 30 days நல்லாவே இருக்கும் மாவு. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா 2 months கூட கெட்டு போகாது மாவு, அப்படியே இருக்கும், ஈரம் மட்டும் படாமல் இருந்தால். செட்டிநாட்டு அதிரசம் வேர்ல்ட் ஃபேமஸ். எவ்வளோ ஸ்வீட்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சு பழகி சாப்பிட பழகி இருக்காங்க பிள்ளைங்க. ஆனால் இதெல்லாம் ஹெல்தி, இதனால எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரோ எதுவுமே சேர்க்கறது இல்லை இல்லையா, அதனால் ரொம்ப நல்லது. அதோட பெரிய விஷயம், எல்லாருக்கும் இப்போ அந்த பாரம்பரிய உணவுகள் பிடிக்குது, ஸ்நாக்ஸ் எல்லாம். அதனால் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியானது தான், ஒன்றும் இல்லை. இன்கேஸ் ரொம்ப மாவு கெட்டியாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சூடாக கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். அதிரசம் எப்படி வரணும்னா போட்டோன்னே எழும்பி வரணும். அதிரசம் எழும்பி வந்துச்சுன்னா தான் சூடாக சாப்பிடும்போது கிறிஸ்பியாகவும், ஆறின பிறகு சாஃப்டாகவும் இருக்கும், பஞ்சு பஞ்சாக இருக்கும் சாஃப்டாக. எனக்கு நான் ஒரு ஆளாக போட்டுட்ருக்கனால அதிலே நான் இதை போட்டுக்கிட்டே இருக்கிறேன், வடிகட்டியும் அதிலே போட்டுட்ருக்கேன். பாருங்கள் எப்படி பூரி மாதிரி கிளம்பி வருதுன்னு. இப்படி வந்தால் தான் அதிரசம் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் இப்போ 2 டம்ளர் அளவு சொன்னேன், ஒரு உலக்கு சொன்னேன். எது வேணாலும் பார்த்துக்கோங்க. அந்த ஒரு உலக்குக்கு 25 அதிரசம் வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் சூடாக இருக்கிறதுனால. ஆறுச்சுன்னா அவ்வளோ சாஃப்டாக வந்துடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.